நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்கிற பழமொழி மாதிரியே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகணும், காலேஜில் நல்லா படித்து அதுக்கேற்ற ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு மைண்ட் செட்டில் இருந்த அந்த சின்ன பையனோட லைஃப்பில் எதிர்பாராத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வருது சினிமா. அந்த பையன் பேர் வெங்கடேஷ் பிரபு. சினிமாவில் டைரக்டர்ஸாக இருக்கிற தன்னோட அப்பா அண்ணனோட கம்பல்ஷன்னால ஆக்டர் தனுஷா அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இவர் அப்பாவான கஸ்தூரி ராஜா என்னதான் டைரக்டராக இருந்தாலும் ஒரு சில படங்கள் மட்டுமே எடுத்தவர், அதுவும் பெரிய லாபம் எடுத்த படங்கள்லாம் இல்லை. டைரக்டராக இருந்த காலகட்டத்தில் கூட அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரியான டைமில் ஒரு பெரிய கடன் நெருக்கடி இவங்களுக்கு வருது. டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. இனி எடுக்கிற படம் கண்டிப்பா ஹிட் ஆகணும்னு அப்பாவை மாதிரி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற தன்னோட மூத்த பையனோட கனவை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்குங்கிறதுக்காகவும் டைரக்டர் செல்வராகவன் அவர்களை டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அந்த படம் தான் துள்ளுவதோ இளமை. இந்த படம் எப்படியாச்சும் ஹிட் ஆகணும்னு நிறைய அடல்ட் கண்டென்ட்டோட டீனேஜர்ஸை பேஸ் பண்ண மூவியா இருக்கணும்னு பிளான் பண்ணி பண்றாங்க. ஸோ ஸ்கூல் பையன் மாதிரி நடிக்க ஹீரோ வேணும்னு ஆடிஷன் வச்சு அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் ஸ்கூலுக்கு கிளம்பி போற தன்னோட கடைசி பையனான தனுஷை பார்த்துட்டு நம்ம வீட்டிலேயே இப்படி ஒரு பையனை வச்சுட்டு நம்ம ஏன் வெளியில தேடிட்டு இருக்கோம்னு தனுஷை நடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனால் தனுஷ்க்கு இதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. இவருக்கு கேட்ரிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செஃப் ஆகணுங்கிறது இவரோட ஆசையாக இருந்திருக்கு. அப்பாவும் அண்ணனும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லைன்னு நடித்து கொடுக்குறாரு. தனுஷ் மாதிரியே டைரக்டர் செல்வராகவனுக்கும் இந்த படம் தான் முதல் படம். ஒரு நியூ டைரக்டர் படம் அப்படின்னா சரியாக சேல்ஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் நேமில் அப்பாவான கஸ்தூரி ராஜா அவர்களோட பேரை போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜாவும் அப்போ தான் ஒரு 2-3 படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டராக வந்துட்டு இருந்தார். அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைய படம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணி சூப்பர் ஹிட் ஆச்சு. அதில் வந்த லாபத்தில் தான் அவங்க பட்ட எல்லா கடன்லேருந்துமே அவங்க மீண்டு வந்தாங்க அப்படின்னு தனுஷே சொல்லியிருப்பாரு. துள்ளுதலுமேங்கிற படம்லாம் அந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்தது அவருடைய இசை தான். அந்த இசை இல்லைன்னா அந்த படத்துக்கு அந்த ஓப்பனிங் கிடைச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த படம் ஓடலைன்னா நிஜமாவே நாங்கள் நடுத்தெருவில் தான் நின்று இருக்கணும். நாங்கள்